ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட தோட்டத்தில் தான் இருக்கோம், அதாவது ஃபார்ம் ஹவுஸ். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதாங்க எங்களோட ஃபார்ம் ஹவுஸ், எங்களோட ஃபார்ம். சுற்றி காட்டுறவாங்க. இது மொத்தம் 8 ஏக்கர் நிலம். தென்னை மரம் காயெல்லாம் நல்லா காய்க்கு. வாங்க, செம்மையாக இருக்கியா. சும்மா குளிர், அட்டகாசம் குளிர், செம்ம குளிருங்க. லைட்டாக சளி பிடிச்சிருக்கு, வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. கோழியெல்லாம் இருக்குது. வாழை மரம், வாழைத்தோட்டம். மாமா ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. பார்த்தேன், யூடியூப்பில் போட போகிறோம். கொஞ்சம் ஹாய் சொல்லுங்க. ஹாய்ன்னு சொல்கிறதா? அப்புறம் என்ன சொல்கிறது? யூடியூப்பில் போட்டு யாருக்கு அனுப்ப போகிறேன்? யூடியூப்பில் போட வரேன், கொஞ்சம் ஹாய் தான் சொல்கிறது. ஹாய் போதுமா? ரொம்ப டைம் எடுத்துக்கலாம். எங்கிட்ட செடியெல்லாம் இருக்குது. அப்புறம் கோழி எல்லாம் இங்கே இருக்குது. கோழியெல்லாம் எடுக்கிறியா? ஆமாம், கோழி, செம்பருத்தி பூ, அங்கே ஒரு வெள்ளை கோழி, தேங்காயெல்லாம் இருக்கும். ஒரு மாமரம், இங்கே ஒரு மாமரம் இருக்குது. மாங்காய்லாம் பழுத்திருக்கான்னு தெரில, இருக்கும். அப்புறமா சாப்பிடலாம். சீதாப்பழ மரம், காய் எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். காய் எதுவும் வரல. கிணறு, அங்கே கிணறு இருக்குது. தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சீதாப்பழ மரம் இருக்குது, அதுலேயும் காய் இல்லை. அடுத்த வாரம் வரும்போது பார்க்கலாம். தென்னங்கன்று ஒன்று இருக்க பாருங்க. அங்கே ஒரு தென்னங்கன்று இருக்குது. இதை பார்த்தீங்களா? மரத்துக்கிட்டு கன்று. இங்கே தாங்க தொட்டாஞ்செடிங்க எல்லாம் இருக்கும். வாங்க தொட்டாஞ்செடிங்க போய் பார்ப்போம். தொட்டாஞ்செடிங்க எல்லாம் இருக்கும், ஆனால் இப்போ கண்டுபிடிக்க முடியல. அது எங்கேயாச்சும் அங்கே தான் இருக்கும் பாருங்களேன். தெரிஞ்சால் பாருங்கள், இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது பாருங்க, தொட்டாஞ்சினிங்கி. தொட்டாச்சினு, டச் மீ நாட். தொட்டாஞ்சினி எல்லாம் எங்கள் கிட்டே இருக்குது. மருதாணி, கருவேப்பில்லை, மொத்தமாக நிறையா இருக்குங்க. காட்டுறதுக்கு நேரமாகும், அதனால் நம்ம கிளம்பிடுவோம். சரிங்களா? கிளம்புவோம். வந்தாச்சுங்க வீட்டுக்கிட்ட மட்டும். அங்கே ஒரு வாய்க்கால் இருக்கும் பாருங்கள், போய் கேட்டேன். வாங்க, அங்கே ஒரு வாய்க்கால் தொட்டி வச்சுருவாங்க, அங்கே போய் பார்க்கலாம். ஆனால் இந்த வாய்க்காலில் தண்ணி வராது. ஆனால் வாங்க போப்போம். ஒரு சின்ன வாய்க்கால், அதுக்கு முன்னாடி பெரிய வாய்க்கால்.
இது சின்னது, இது பெருசு. தண்ணி வராதனால இது எல்லாத்தையும் எரிச்சு விட்ருக்காங்க. இதெல்லாம் தக்காளி செடி ஃபீல்டு. இதில் தக்காளி, இந்த பகுதியும் அங்கே மிளகா, அங்கே இந்த காஞ்ச மிளகாலாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும், நல்லா சாப்பிட்டா சும்மையாக இருக்கும். இன்றைக்கி அங்கேருந்து பறித்து சட்னி செஞ்சு சாப்பிட்டோம், செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். கேமரா இத்தனை நேரம் திரும்பி வச்சுருக்கேண்ணா. இதுதான் வாய்க்கால் வந்தாச்சு. இதுதான் கொஞ்சம் கறி இருக்கும். கேக்கா சரி, அதை விடு. அங்கே தக்காளி, அங்கே மிளகா, அங்கெல்லாம் வர மிளகா. அதில் தாங்க இன்றைக்கி நாங்கள் சட்னியெல்லாம் செஞ்சு உங்களுக்கு ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று காட்ட போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். அங்கே நாங்கள் சூரியகாந்தி விதைச்சோம். ஆனால் அங்கே எதுவும் வரல. ஆனால் வரும்னு தான் நினைக்கிறேன். இல்லை பாருங்கள், சின்னதாக வந்திருக்கு. வா, சரி, அந்த இடத்துக்கு போய்கிட்டுருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். லெட்ஸ் கோ, போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த இடம். இங்கே ஒரு செம்மையான ஒரு தொட்டி இருக்கு. இது முன்னாடி இதுலலாம் ஃபைட்டரெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ காணோம். இதுதான் நாங்கள் துவைக்கிற இடம், துவைக்கிற கல். அங்கே ஒரு பெரிய தொட்டி இருக்கும். இப்போதைக்கு நம்ம போவோம் வாங்க. இந்த பக்கம் ஒரு வழி இருக்கா, அங்கிட்டு ஒரு வழி இருக்கு. நம்ம இந்த வழியாகவே போயிடுவோம். பாக்கு மரம் பெரிய பெரிய இலெல்லாம் பூத்திருக்கு பாருங்க. வந்துருக்கு பாருங்க, பெரிய பெரிய இலெல்லாம் வந்துருக்கு. பெரிய இலெல்லாம் வந்துருக்கு பாருங்க. இதாங்க நம்ம டெரஸ் மொட்டை மாடி. மம்மி 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 ஒரு ஹாய் காட்டுங்க. தென்னை மரம், பெரிய தோட்டம். அங்கெல்லாம் ஃபீல்டு. அப்போ தானே காமிச்சேன், இப்போ காமிச்சேன்ல, அங்கே தான் ஃபீல்டு. இந்த பக்கம்லாம் மற்ற தோட்டம். அது எங்களுதுலாம். இந்த பக்கம் போகிறோம் நம்மளுக்கு தான். இந்த தொட்டிக்கிட்ட வரைக்கும் நம்ம போகலாம். ஆனால் தொட்டி அவங்களோடது. பெரிய தோட்டங்க, சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. மாடு இருக்குது, அதெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி காய்ஸ், ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அர்ஜுன். பாய்.